அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 23/1/2026 அருமையான விசுவாவசு வருடம் தை மாதம் 9ஆம் நாள் அருமையான வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிக்கு கோபூஜை இருக்கிறது. நீங்கள் அனைவரும் வந்து கோபூஜையில கலந்துக்கலாம். அதே போல நேரலையிலும் கோபூஜை இருக்கிறது, வந்து கலந்து கொள்ளுங்கள். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 2:58 வரைக்கும் சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி, பிற்பகல் 2:08 வரைக்கும் பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி, மாலை 3:46 வரைக்கும் பரிகம் நாமயோகம், யோகாதிபதியின் நட்சத்திரம் உத்திரட்டாதி, யோகி சனி, அவயோக நட்சத்திரம் அஸ்தம், அவயோகி சந்திரன், அதன் பின்பு சிவம் நாமயோகம் இருக்கிறது. யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி, யோகி புதன், அவயோக நட்சத்திரம் சித்திரை, அவயோகி செவ்வாய், பிற்பகல் 1:30 வரைக்கும் பவகரணம் செவ்வாய், அதன் பின்பு பாலவகரணம் ராகு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்த தினம், மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். இந்திய ராணுவத்தை கட்டமைத்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்த தினம். நேதாஜி உண்மையிலே நல்ல மனுஷங்க. இந்தியாவை மட்டும் அவர் கையில கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்க, இந்நேரம் இந்தியா வல்லரசு ஆயிருக்குங்க. சரி, இதை சொன்னா நம்மளையே ஆன்டி இண்டியன் சொன்னாலும் சொல்லுவாங்க, நம்ம அதுக்குள்ள உள்ள போக வேண்டாம். நேதாஜியை பத்தி உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. வாங்க, கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மிதுனத்துல, கேது சிம்மத்துல, சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் 4 பேரும் மகரத்துல, அதுல செவ்வாய் உச்சம், ராகு மட்டும் தனியா கும்பத்துல, சனி சந்திரன் சேர்க்கை மீனத்தில். வாங்க, 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசிலேயே தூங்குகிறது. அருமையான ஒரு நேரம். இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் துவங்குங்க. அருமையான நாள், துவக்கமே அருமையாக இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை, இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடுறோம், நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும், அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க. இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க, நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும், 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், ஆந்தை படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள். மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள். எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள். முக்கியமான வேலை இருந்தால், புதிதாக ஏதேனும் துவங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை செய்ய இருக்கிறது, 100% காரிய வெற்றி. இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் துவங்குங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 9ஆம் ஜாமம் உங்களுக்கு அரசு 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும், இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து 9ஆம் ஜாமத்தை பயன்படுத்துங்க. ஸோ 10ஆம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை. நீங்கள் தவிர்க்கவே முடியல, நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. 1ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது. ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது, எடுக்கக்கூடிய காரியம் 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன்
75% வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது. எதை துவங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் துவங்குங்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பிறகு 2 ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை. இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் துவங்குங்கள். அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள், எழுதி வைங்க. இதை நான் செய்கிறேன்னு யார்ட்டையாவது சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 8ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 75% காரிய வெற்றியை கொடுக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.